3 கிலோ பச்சரிசி. வாங்குவோம். இப்போ எனக்கு தெரியாது. திருப்பி வர முடியாதுண்ணா. இல்லை இப்போ இனிமேல் திரும்ப வரவே வேணாம். அந்த மாதம் அவ்வளோதான். எல்லாருக்கும் 3 கிலோ தான். பச்சரிசி இருக்கிறது 22 மூட்டை, புழுங்கரிசி 190 மூட்டை இருக்குது. எதை கொடுப்போம்? எப்படி கொடுப்பீங்க? இல்லை இப்போ இந்த அடுத்த வாரம் பொங்கல் வருது இல்லை, அதனால அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டேன். கம்மியாக அனுப்பிச்சிட்டு இதுக்கு பதிலாக புழுங்கரிசி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அதான் பேலன்ஸ். அடுத்த மாதம் நான் பார்த்துக்கணும். இருக்கிறத நான் டிவைட் பண்ணி கொடுக்கணும்ல. உனக்கு பின்னாடி வந்தாலும் உனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல பச்சரிசி. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம கடைக்கு மட்டுமா எல்லா கடையிலும் அப்படி? எல்லா கடையிலையும் இந்த மாதம் அப்படி தான் வரும். சரியா? இந்த மாதம் மட்டும் கொஞ்சம், ஏன்னா அடுத்த மாதம் பொங்கல் வருதுப்பா. அப்போ 1 கிலோ அரிசியும் கொடுக்கணும், திரும்பவும் பச்சரிசி கொடுக்கணும். அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் இந்த மாதம் மட்டும். சென்னை ஆலந்தூரில் ரேஷன் கடையில் 10 கிலோ பச்சரிசிக்கு பதில் 3 கிலோ மட்டுமே தருவதாக புகார் எழுந்துள்ளது. பச்சரிசி விநியோகத்தை அதிகாரிகளை நிறுத்திவிட்டதாக மார்க்கோஸ் ரேஷன் கடை ஊழியர் தகவல் தெரிவித்துள்ளார். அந்த தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மொய்தீன் இணைகிறார். வணக்கம் மொய்தீன், இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். சென்னை அடுத்த ஆலந்தூரில் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பச்சரிசி தட்டுப்பாடான தற்போது ஏற்பட்டுள்ளது. அதாவது ரேஷன் கடைகளில் 10 கிலோ அரிசி பெறக்கூடிய அட்டைதாரர்களுக்கு வெறும் 3 கிலோ பச்சரிசி மற்றும் தருவதாகவும், சென்னை அடுத்த ஆலந்தூர் மார்கோஸ் தெருவில் அமைந்திருக்கும் 160வது வட்டத்திற்கு உட்பட்ட ரேஷன் கடைகளில் 10 கிலோ பச்சரிசி வழங்கும் அட்டைதாரருக்கு வெறும் 3 கிலோ கொடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து கேட்டபோது அடுத்த மாதம் பொங்கல் வரவிருக்கும் நிலையில் பச்சரிசி வெறும் 25 மூட்டைகள் மட்டுமே அதிகாரிகள் இங்கு தரப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் பச்சரிசி விநியோகம் தற்போது தடைப்பட்டுள்ளதாகவும், அடுத்த மாதம் பொங்கல் வரவிருக்கும் நிலையில் கூடுதலாக அடுத்த மாதம் பச்சரிசி கொடுக்க வேண்டிய நிலை உள்ளதால் தற்போதே இந்த மாதம் வெறும் 3 கிலோ மட்டும் கொடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கூறவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.